வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு ஞானத்தின் வலிமை. ஞானத்தின் வலிமை பற்றி மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஞானம் அடையாதவர்கள் என்ன நிலையில் உலகில் வாழுறாங்க, ஞான நிலையை அடைந்தவங்க எப்படி இருக்காங்க உலகத்தில், ஞானத்தினுடைய வலிமையை பற்றி வேதங்கள் புராணங்கள் என்னென்ன சொல்லுது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். கடவுள் நீதிக்கு முரணாக உயிரை போயிடுதுன்னு வச்சுங்க, வேறு உடல் கிடைக்காம ஆன்மாவாக இந்த உலகிலே சுற்றி கொண்டு இருக்கும். வேறு உடல் கிடைக்க பல ஆண்டுகள் காத்து கிடக்கணும். அப்படியே வேறு உடல் கிடைச்சாலும் திரும்ப இன்ப துன்பம் வருமா? அது எப்படி இருக்குன்னா, திரும்ப பள்ளிக்கூடம் போகணும், ஆசிரியர்கிட்ட அடி வாங்கணும், நிறைய தேர்வு எழுதணும், இதெல்லாம் நமக்கு தேவையா என்று ஒரு வினாடி சிந்தித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தன்னை உணர தத்துவம் புரியும். மனித பிறவி கிடைத்தால் ஓகே, மனித பிறவி கிடைக்கலன்னா விலங்காக பிறந்துட்டால் ஒவ்வொரு வினாடியும் மற்ற விலங்குகள் தாக்கி விடுமோ என்று பயந்து பயந்து உயிர் வாழணும். எந்த நேரத்தில் உயிர் போகும் என்று சொல்ல முடியாது. உதாரணமாக ஒரு பசுமாடாக பிறந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், இரவு நேரத்தில் கொசு கடித்து துன்புறுத்தும். ஆயிரக்கணக்கான கொசு ஒரு இரவு பசுவின் ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும். பசு துன்பத்தை அனுபவிக்க மட்டுமே முடியும். சுயமாக சிந்தித்து துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. ஏனெனில் ஓரறிவு முதல் 5 அறிவு உயிர்கள் அனைத்தும் விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்குது. விதியை மீறிக்கொண்டு எந்த செயலையும் செய்ய முடியாது. அதனால் மனிதன் என்பவன் விதியை வெல்லும் ஆற்றல் பெற்றவன். மனிதன் விதவிதமாக உணவு சாப்பிட்றான். விலங்குகள் விதவிதமாக சாப்பிட முடியுமா? எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு எந்த விலங்காவது கேட்டுதா? வாய் பேச தெரிஞ்சால் ஒரு வேளை கேட்கும். இறைநிலை 5 அறிவு உயிர்களுக்கு எந்த சுதந்திரத்தையும் கொடுக்கல. விதித்தபடியே வாழ்ந்து ஆக வேண்டும். ஆனால் மனிதனுக்கு மட்டும் எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு. அதை மனிதன் உணர்வது எப்போது? விதவிதமாக சாப்பிட்றான், புதுசாக சட்டை போட்டுக்கிறான், நினைத்த நேரத்தில் எங்கேயும் பயணம் பண்ணுறான், டிசைனாக வீடு கட்டுறான். இதையெல்லாம் ஒரு விலங்கு செய்ய முடியுமா? மனிதன் மட்டுமே சிறப்பு. அதை மனிதன் உணர்வதே இல்லை. வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் இறக்கிறான். இந்த இறப்பு பிறப்பு என்பது தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்குது. இதை வெல்ல ஒரே வழி ஞானம் அடையிறது மட்டும்தாங்க. மனிதன் கடவுள் ஆகலாம். கடவுள் உனக்கு உள்ளார கடந்து உள்ளே போனேன்னா ஆகலாம். இதை ஒரு மனிதன் புரிந்துக்கிட்டானா கடவுளை வெளியே தேடுறதை விட்டுட்டு தனக்குள்ளே கடவுளை தேடுவான். பல கோடி ஆன்மாக்கள் பூமியில் மனித கண்களுக்கு புலப்படாமல் சூக்கும தேகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதை இந்த சாதாரண புறக்கண்களால் பார்க்க முடியாது. அதற்கென்று ஒரு கண் இருக்கிறது. அந்த கண்ணுக்கு பேர் தான் அகக்கண். அது தியானத்தின் போது மட்டுமே விழிப்பு நிலையில் இருக்கும். இந்த 5 புலன்களை ஒடுக்கி உயிரின் மீது மனதை வைத்து தியானம் செஞ்சிங்கன்னு வச்சிங்க, அகக்கண் திறக்கும். அகக்கண் திறந்ததுன்னா சூக்குமமாக வாழும் உயிர்கள் உங்களோடு பேசும். மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் என்னங்க வித்தியாசம்? சேர்த்து கொண்டே செல்வதால் வருவது மகிழ்ச்சி, விட்டு விடுவதால் வருவதே நிம்மதி. சேர்ப்பில் இடையூறு என்றால் மகிழ்ச்சி காணாமல் போயிடும். இருந்தும் எப்போதும் நம்ம மகிழ்ச்சியை தான் விரும்புகிறோம், அதாவது சேர்த்து வைக்க தான் நினைக்கிறோம். நிம்மதியை விரும்புறது இல்லை. அதெல்லாம் அதாவது விட்டு விடுதலை விரும்புவதில்லை. விட்டு விடுதல் என்றால் நாளையோ கோமணம் கட்டிக்கிட்டு சொல்லலை. அதுக்கு கோமணம் கட்டுறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். விட்டு விடுதல் என்றால் புரிதலற்றதை, நமக்கு கொஞ்சமும் பொருந்தாததை, வேண்டாததை சதா துன்புறுத்தி கொண்டே இருப்பதை விட்டொழித்து பற்றினை விலக்குதல் என்று பொருள். இந்த வித்தியாசம் புரியாமல் தான் நிம்மதியே இல்லை என ஒவ்வொரு முறையும் எல்லாரும் புலம்பிகிட்டு இருக்காங்க. எதையும் விடுவதற்கு தயாராக இருப்பவருக்கு தான்
எப்போதும் நித்திய நிம்மதி. ஏன்னா மகிழ்ச்சி கனநேர இன்பம், நிம்மதி கலையாத ஆனந்தம், மகிழ்ச்சி ஆசையின் விரிவு, நிம்மதி ஆசையின் ஒடுக்கம், மகிழ்ச்சி மனோலயம், நிம்மதி மனோ நாசம், மகிழ்ச்சி போகம், நிம்மதி ஞானம், சுடர்விடட்டும் அறிவு, சூழட்டும் நிம்மதி. நாணம்னா என்னங்க? ஒருவர் நாணம் அடைந்ததற்கு அறிகுறி நம்ம தலை உச்சியில் 1000 இதழ்கள் இருக்குது இல்லைங்களா, அது விரியணும். மூளை செல்களில் இந்த மாற்றம் நிகழும். இதை நிரூபிக்க முடியாதுங்க. இது ஒரு அணு வெடிப்பு போல தானாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழும். இந்த நிலை வரும்போது இன்பமும் இருக்காது, துன்பமும் இருக்காது, விருப்பமும் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. விருப்பும் வெறுப்பும் அற்ற நடுநிலை பண்பு இருக்கும். அவர் தாங்க உண்மையான ஞானி. இது எப்பொழுது என்று நடக்குன்னு கணிக்க முடியாது. எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். தவத்தின் போது மனம் இயங்காது. இந்த நடியில் கூட நாணம் வரலாம். நாணம் மலர்ந்து விட்டால் நாம் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே நிமிடத்தில் விடை கிடைத்துவிடும். நான் யார் என்ற கேள்விக்கு ஒரே நொடியில் விடை கிடைச்சிடும். பேச வாய் வராது, வாய் அடைத்து போகும். உண்மையை அறிந்தவர் யாரும் வாயை திறக்கிறது கிடையாது. அது நிகழ்ந்து விட்டால் கடவுள் பேசுவதும் நாம் பேசுவதும் ஒன்றாகிடும். நான் கடவுள் என்ற நிலைக்கு செல்லலாம். நாணம் அடைந்தவர்கள் நம்மை போலவே சாதாரணமாக இருப்பாங்க. நாணம் அடைந்ததை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலன்னு பத்திரகிரியார் பாடின மாதிரி இருப்பாங்க. வள்ளலார் சொல்ல இருப்பாருங்க, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவேன்னு சொல்லுவாங்க. நாணம் என்றால் அறிவின் தெளிவு என்பது பொதுவான விளக்கம். அறிவை அறிந்து தெளிவது சிறப்பான விளக்கம். நாணம் என்றால் அறிவின் தெளிவு என்பது பொதுவான விளக்கம். அறிவை அறிந்து தெளிவு என்பது சிறப்பான விளக்கம். இது எப்படின்னா, வெளிச்சத்தில் பொருள்களை தெளிவாக பார்ப்பது போல, கொள்முதல் விலை தெரிந்தவன் விலையை நிர்ணயிப்பது போல, முறையாக அடித்து வைத்த பொருட்களில் தேவையான ஒன்றை கால நீளமின்றி குறிப்போடு எடுத்துக்கொள்வது போல, மனிதன் எளிதாகவும் செம்மையாகவும் வாழ்வதற்கு நாணம் உதவுது. பொருட்களால் உடலும், அறத்தால் சமுதாயமும், தத்துவனான விளக்கத்தால் சமாதான வாழ்வும் ஆக்கவும் காக்கவும் பெறுகின்றன. நாணம் என்பது சிறப்பாக வாழ்வதற்கே ஆகும். நாணத்தோடு அமையப்பெறும் வாழ்வுதான் அறம் காத்து வாழ்வின் அமைதியை காக்கும். இயற்கையின் இயல்பறிந்து பழிச்செயல் விடுத்து செயல்கள் ஆற்றி அறிவில் முழுமை பெறும் வாழ்க்கை நெறியே நாணம். சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற அனைவரும் நாணப்பேறு பெறுதல் வேண்டும். வாழ்வில் நாணம் இடம்பெறும் அளவிற்கே மக்களுக்கு சிறப்பும் இன்பமும் அமைதியும் ஏற்படுது. நாணம் என்பது வாழ்க்கையில் விளக்கு போல ஆகும். தகுதியுடையோர் நாணம் பெற்று வாழ்தல் வேண்டும். இயலாதோர் ஞானிகள் வழியை பின்பற்றி வாழ வேணும். வாழ்க்கையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அந்நோக்கத்திற்கு ஏற்ப வாழும் முறை என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான் நாணம். நாணம் என்பது நிகழ்வு, அது எப்போ வேணாலும் நடக்கலாம். நாணம் என்பது அறிவின் முதிர்ச்சி. பிரம்மம் என்றால் ஒன்றும் இல்லை. நாணம் அடையல்னா என்னங்க ஆகும்? மரணம் இயற்கையாக வரும்பொழுது மறுபிறவி தொடரும், ஒரு முடிவு இருக்காது. இன்பமோ அல்லது துன்பமோ ஒரு மனிதனை ஆட்டி படைக்கும். நாமவே வாழ விருப்பம் இல்லாமல் தற்கொலை மூலமாக உயிரை உடம்பிலிருந்து பிரிக்கும்போது இயற்கைக்கு முரணான செயலாக மாறும். அஞ்ஞானத்தால் இருண்டிருக்கும் உலகத்தில் ஞானத்தின் மகிமை அதிகமாக விளங்கும். உடலுக்கு ஒளி அளிப்பது கண்ணு, உயிருக்கு ஒளி தருவது ஞானம். அடங்கிற வரைக்கும் ஒளியினை வீசும்,
சுடருக்கு இல்லை தலை குனிகிற நாணம். அடங்கிற வரைக்கும் ஒளியினை வீசும், சுடருக்கு இல்லை தலை குனிகிற நாணம். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, என்னை அடைந்த என் பக்தர்கள் மேகங்கள் போல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதன் பின்னால் இருக்கும் ஆனந்தமான நாணம் என்னும் வானத்தை மட்டுமே பார்ப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் புத்தியை வைத்து நன்றாக ஆராய்ஞ்சினா உன் வாழ்க்கை சுகமாக சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து நன்றியுணர்வுடன் இரு. மேகங்களுக்கு நடுவில் சிக்காமல் அதை தாண்டி இருக்கும் பரந்த வானத்தை பார், அதுவே நானுன்னு சொல்கிறார். இதுதான் மகரிஷிக்கு துரியாதீத தவத்தை எழுதின 4000 திவ்ய பிரபந்தம் பாடல. நன்றாய் நாணம் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பாழ் உழைப்பின் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்று ஆங்கு இன்ப துன்பங்கள் செற்று கலைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு, அதுவே வீடு வீடாமேன்னு பாடினார். இன்றைய இறையே பரமாணுவாகி பிரபஞ்சமாகி ஓரறிவு முதல் 6 அறிவு மனிதனாக வந்த இறைவனின் தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்தால் இறையும் நாமும் ஒன்று என்ற தெள்ள தெளிவாக புரியும். இதுதான் பிரம்மஞானம். பிரம்மஞானம் தேடி போனாலும் கிடைக்காதுங்க. கோவில் சென்று வணங்கினாலும் புண்ணிய தீர்த்தங்களில் குளித்தாலும் நானும் கிட்டாது, தேடியும் வராது. அவரவர் செய்த புண்ணியத்தின் வரவை பொறுத்தே இந்த பிரம்மஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அறிவு என்றால் ஞானம்னா ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட 3 பசங்க படித்தாங்க. அவரும் இறைஞானத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு பல உதாரணங்களோட. அவங்க யாருக்கும் புரியலை. அதை குறிப்பால் உணர்ந்த ராமகிருஷ்ணரை, இன்றைக்கி உங்களுக்கு ஞானம் என்பதுனா என்ன, ஒரு செயல் மூலம் விளக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு 3 பேரையும் ஒரு அறையில் உட்கார வச்சிட்டார். இவர் போய் ஒரு ரூமுக்கு போயிட்டு திரும்பி வந்து அந்த மாணவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த நான் போயிட்டு வந்த ரூமில் 3 டம்ளரில் பால் இருக்குது, அதை குடிச்சிட்டு வந்து உங்கள் பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முதல் மாணவன் போகிறான். அங்கே வெள்ளி, வெண்கலம், தங்கத்தாலான டம்ளரு 3 இருக்குது, அதில் பால் இருக்குது. அவன் போன உடனே தங்க டம்ளரில் இருந்த பாலை எடுத்து குடிச்சிட்டு வந்துட்டான். 2வது மாணவன் போகிறான். அங்கே வெள்ளியும் வெண்கலமும் தான் இருக்குது. இவன் வந்து ஆதங்கப்படுறான், என்ன நமக்கு தங்க டம்ளர் கிடைக்கலையே அப்படின்னு. அதனால் அவன் வெள்ளி டம்ளரில் இருந்த பாலத்தை எடுத்து குடிச்சிட்டு வந்துடுறான். 3வது மாணவன் போகிறான். அவன் 2 டம்ளர் காலி ஆகிடுறதுனால அந்த வெண்கல டம்ளரில் இருந்த பாலை எடுத்து குடிச்சிட்டு வரான். அதை பகவான் ராமகிருஷ்ணர் வந்து 3வரையும் பார்த்து பாலை குடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. முதல் மாணவன் மகிழ்ச்சியுடன், ஐயா நான் தங்க டம்ளரில் குடித்தேன்றான். நான் தான் கொடுத்து வச்சவன் அப்படின்றார். 2வது மாணவன், எனக்கு தங்க டம்ளர் கிடைக்கல, வெள்ளி டம்ளர் தான் கிடச்சிது, அதை குடித்தேன்னு ஓரளவு மகிழ்ச்சின்னு சொல்கிறார். 3வது மாணவன் பதில் சொல்ல முன்னே அழுக வந்துடுது. எல்லாருக்கும் வந்து தங்க டம்ளரும் வெள்ளி டம்ளரும் கிடச்சிது, ஏன் எனக்கு வெண்கல டம்ளர் தான் கிடச்சிது அப்படின்றார். பகவான் ராமகிருஷ்ணன் அமைதியாக எல்லாத்தையும் கேட்ட பின்னு சொல்கிறாரு, தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகிய 3 டம்ளர்களிலும் ஏலக்காய், குங்குமப்பூ சேர்த்து சுண்ட காய்ச்சிய சுவையான பால் தான் ஒரே அளவில் அதில் வச்சுட்டு வந்தேன். அதில் எந்த வேறுபாடும் இல்லை. பாலை பருகப் போகிற மூவருக்குமே அதிலிருந்த ஒரே மாதிரியான சுவையும் தத்துவ குணமும் தான் கிடைக்கப் போகிறது. அதில் வேறுபாடு இல்லை. ஆனால் நீங்கள் மூவருமே நினைத்தது வேறு. பால் ஊற்றிருக்கும் டம்ளரில் தான் மதிப்பு பற்றி உங்கள் மனம் யோசிச்சது. பாலின் குணம், சுவை, ருசியை பற்றி ஒரே மாதிரியாக தான் இருக்குது என்பதை யோசிக்கவே இல்லை. நீங்கள் பண்டத்தை விட்டுட்டு பாத்திரத்தை தான் பார்த்தீங்க. பாத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுவது அறிவு, அதில் உள்ள பண்டத்தை பார்த்து இன்புறுவது ஞானம். ஞானிகள் பண்டத்தை பற்றியும் அதன் பயன் பற்றியுமே பார்ப்பாங்க. பாத்திரங்களுக்கு மதிப்பு தரமாட்டாங்க. மண் சட்டியில் ஊற்றி கொடுத்தா கூட அதை ஆனந்தமாக குடிப்பாங்க. ஓடும் பொண்ணும் ஒக்க நினைப்பார்கள் ஞானிகள்.
நீங்கள் அறிவு கொண்டு பார்க்காமல் நாணம் கொண்டு பார்த்திருந்தால் மூவருமே ஒரே மாதிரியான மனநிலையை எட்டிருப்பீங்க. பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லி முடித்தது 3 பேர்களுக்கும் அறிவுக்கும் நாணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக விளங்கிடுதுன்னு சொன்னாங்க. நாணம் பெற உதவும் படிநிலைகளை என்னதுங்க? பயனளிக்காத யூகத்தின் பாதையை என்றென்றும் விட்டு விலகி யோகத்தின் நடைமுறை பயிற்சிகள் உபாயங்கள் மூலம் மனிதன் மெய்யான சாரத்தை தன் அனுபவத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். பதஞ்சலி யோக முறைகள் 8 அங்கங்களை கொண்டது. ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அதில் இயமம் என்னங்க? இயக்க ஒழுக்க கோட்பாடு. நியமம் சமய பின்பற்றுதல்கள். நியமங்கள் என்பதில் அகிம்சை, திருடாமை, பிரம்மச்சரியம், பிறர் பொருளுக்கு முற்றிலும் விரும்பாமை அதில் நியமத்தில் சொல்லுது. ஆசனம் என்ன சொல்லுதுங்க? நியம கட்டளைகள் உடலும் மனதும் பரிசுத்தமாக இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளும் மன நிறைவு தான். ஒழுக்கம், சுய சிந்தனை ஆழ்ந்து இறைப்பத்தியம் குருப்பத்தியம் ஆகும். அதுக்கு சரியான சரீர நிலை, முதுகுத்தண்டு சீரான முறையில் நிமிர்ந்து நிலை, உடல் தியானத்திற்கென்று வசதியான முறையில் அசைவற்று இருக்க, உடலை நல்லா பார்த்துக்கிறதுக்கு தான் ஆசனம்னு குறிப்பிடுறாரு. 4 பிராணாயாமம். வாசி யோகம் உயிர் காற்றை சுவாசித்தல் நிலை என்பது சூட்சமமான உயிர் ஓட்ட காற்றை கட்டுப்படுத்துறது. அடுத்தது பிரத்யாகாரம், பொறி அடக்கம். அதாவது மனித எண்ணமானது அவன் சார்ந்த சூழ்நிலையும் ஏன் அண்டம் முழுவதையும் ஆராய்ந்து கொண்டு இது போன்ற சிந்தனை பொறிகளை அடக்க புறப்பொருட்களில் இருந்து தன் உள்ளிழுத்து நிலைத்தன்மையை உருவாக்குதல் கடைசி படிநிலையில் தான் யோக மார்க்கத்தின் முக்கியமான அம்சம்ன்றது பிரத்யாகாரம். வெளியே போயிட்டு இருந்த மனசை உள்ளே நிறுத்துறது பிரத்யாகாரம். 6வது தாரணை, மனதை ஒரே எண்ணத்தில் நிலைப்படுத்துறது. 7வது தியானம். 8வது சமாதி நிலை. யோகத்தின் இந்த 8 அங்கங்களின் மார்க்கமானது கைவல்யம் அல்லது பரிபூர்ண நிலை என்ற குறிக்கோளை அழிய வழிகாட்டுது. அப்போ ஒரு யோகியானவன் அறிவுக்கு அப்பால் உள்ள சத்தியத்தையும் உண்மையும் அறிகிறான். இப்போ புரிந்து கொள்ள வேண்டும், யார் பெரியவர்? ஒரு யோகியா அல்லது சுவாமியா? கடவுளுடன் ஒன்றி விடும்பொழுது பல மார்க்கங்கள் உள்ள வித்தியாசங்கள் அறிந்து விடுகின்றன. யோக விஞ்ஞான முறை பொதுவாக அனைவருக்கும் பூர்த்தி செய்யப்படுவதால் இந்த அனைவருக்கும் ஏற்புடையதாக இருக்குது. ஒரு உண்மையான யோகி கடமை உணர்வுடன் இந்த உலகில் சுதந்திரமாக வாழலாம். இந்த நிலையில் அந்த யோகி தண்ணீரில் கொட்டப்பட்ட வெண்ணெயை போன்று இருக்கிறான். நீரில் எளிதாக கலந்துட மாட்டான். கடையப்படாத பாலை ஒத்திருக்கும் நியதியற்ற மனிதர்களைப் போல் அல்லாமல் அகங்கார இச்சைகளில் மன ஈடுபாடு இன்றி தான் ஒரு இறைவனின் உகந்த கருவி என்று உணர்ந்து வாழ்க்கையில் தன் பங்கை செய்தால் உலக பொறுப்புகளை நிறைவேற்றுவது மனித கடமைகள் என்ற உணர்றான். இன்று அநேக மகான்கள் அமெரிக்காவிலோ அல்லது ஐரோப்பாவிலோ அல்லது மற்ற மதங்களிலோ யோகி மற்றும் சுவாமி என்ற சொற்களை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவர்களுக்கு தன்னடக்கம் என்ற குறிக்கோளின் நோக்கத்தை கற்பித்து ஒருவருடைய மனதையும் வாழ்க்கையும் வேண்டிய விதத்தில் செலுத்தக்கூடிய திறனை அதிகமாக அளிக்கவல்ல திட்டவட்டமான யோக விஞ்ஞானம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டால் அவர்கள் இன்னும் உயர்ந்த நிலைக்கு அந்த நிலைகளை எட்ட முடியும். இதுக்கு என்னங்க பேஸு? தியானம் தான். தியானம் பண்ணி ஞானம் பெறணும். தியானத்தால் என்ன கிடைக்கும்? தியானம் செய்தால் பணம், பொருள், சொத்து கிடைக்குமா? நிறைய பேர் கேட்குறாங்க. தியானத்தால் மட்டுமே ஞானம் கிடைக்கும். ஞானம் என்பது தெளிவு. இந்த தெளிவு கிடைக்கத்தான் யோகிகளும் ஞானிகளும் அரும்பாடுபட்டு தங்களது வாழ்வை தியாகம் செய்கிறாங்க. பரமானந்தத்தை அனுபவித்த பின் இவ்வுலகில் எல்லாமே சர்வ சாதாரணமாக தெரியும். ஞானம் அடைந்தவர்கள் எதற்கும் ஆசைப்பட மாட்டாங்க, எதையும் பெரிதாக நினைக்க மாட்டாங்க. குருவில்லாமல் இறைவனை காண்பது கடினம். அவரே நெறிமுறைகளை கற்றுத்தருவார். இறைவனிடம் நம்பிக்கை வையுங்கள். ஞானம் பிறக்கும், தெளிவு கிடைக்கும். பரமானந்தத்தில் திளைத்திருப்போம். தியானம் பழகுவோம், ஞானம் பெறுவோம். ஓரளவு துன்பம் வந்தால் அழுவ வருது. தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் போயிடுது. ஒரு கட்டத்தில் எந்த துயரம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகி விடுது. அதுவே ஞானம் வந்து விட்டது என்பதற்கு அடையாளம்.
அனுபவம்தான் ஞானம். அடக்கமாகும் வரை நாம் நம்மை அறியாமல் வேறு எதை அறிந்தாலும் ஞானத்தை பெற முடியாது. பதிலடி கொடுப்பதை விட பலமாக இருப்பதே ஞானம். பலவீனமானவர்கள் பழி வாங்குறாங்க, வலிமையானவர்கள் மன்னிக்கிறாங்க, அறிவு உள்ளவர்கள் புறக்கணிக்கிறார்கள். ஞானம் வார்த்தைகளை கடந்தது. அபிஷேகம் பணத்தை ஜனத்தை ஈர்க்கும். அபிஷேகம் பணத்தை ஜனத்தை ஈர்க்கும். ஞானமோ அவைகளை காக்கும், பெருக வைக்கும். ஞானம் அடைந்த பின் வாழ்வதே வாழ்க்கை. அதுவரை அவர் வாழ்வதற்கு போராட்டம் தான் நடைபெற்றிருக்கும். ஞானம் என்பது என்னங்க? விண்ணு ப்ளஸ் ஞானம் தான். விண்ணை பற்றி ஆராயக்கூடியது தான் ஞானம். தாயிடம் உணவு, தந்தையிடம் பொருள், குருவிடம் ஞானம் பெறலாம். உள் கடந்து உள்ளிருக்கும் மெய்ப்பொருளுடன் அனைத்தையும் பெறலாம். சக்தி, காரிய சித்தி, நல்ல புத்தி, முடிவிலே முத்தியும் பெறலாம். சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற இறை உணர படிநிலைகள் உள்ளது. ஒவ்வொரு பிறவிலும் அனைத்து நிலைகளிலும் பயணம் செய்ய முடியாது. எந்த நிலையில் பயணம் விடுபட்டதோ அந்த நிலையிலிருந்து தான் இந்த பயணம் தொடங்கும் என்பதை உணர்ந்து இறை உணர்வு பெற வேண்டும். இதைத்தான் நம் பெரியவர்கள் ஒருவன் கற்ற கல்வியானது 7 பிறவிகளுக்கும் தொடரும் என்று சொல்கிறாங்க. அவர்கள் சொன்ன கல்வி மெய்க்கல்வி தான், ஏட்டுக்கல்வியே அல்ல. ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு நூலில் தாங்க வித்தியாசம். நம்மிடம் ஏதும் இல்லை என்பது ஞானம், நம்மை தவிர ஏதும் இல்லை என்பது ஆணவம். எதிர்பார்த்தது இடைப்பட்டால் நாணம் பெரிதாக தரைப்போம். ஒரு நொடியில் ஞானத்தை பெறலாங்க. இதுக்கு ஒரு கதை. ஒருத்தன் பசியால் பல நாள் வாடி இருக்கான். எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா என்று ஏங்குறான். கடைசியில் ஒரு இடத்துல சாப்பாடு பொட்டலம் இருக்குது. இவனும் உடனே அந்த உட்காந்து அந்த பொட்டலத்தை விருத்து பார்க்குறான். அதில் அவனுக்கு பிடித்த இனிப்பு வகையும் இருக்குது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். பல நாட்களாக சாப்பிடலை, அவனுக்கு எவ்வளோ பசி இருக்கும். அவனுக்கு பிடித்த இனிப்பு வேறு சேர்ந்து இருக்குது. சட்டென்று அவன் மனம் சீக்கிரம் சாப்பிடு இந்த கட்டளை பிறப்பிக்குது. உடனே கையும் அந்த இனிப்பை வாயை நோக்கி சென்று செல்லுது. இந்த நேரத்தில் அவனால் அவன் மனதை கட்டுப்படுத்த முடியுமா? பொதுவாகவே மனதை கட்டுப்படுத்த முடியாது. அதுவும் பல நாட்களாக சாப்பிடாமல் கண் முன்னால் பிடித்த உணவு இருக்கும்போது மனதை கட்டுப்படுத்த முடியுமா? அந்த நேரத்தில் ஒரு குரல், அதை சாப்பிடாதே விஷம் உள்ளது என்றது. அவ்வளோதான். அவன் புத்தி மனதிடம் சாப்பிட்டால் இறந்து விடுவாய், அமைதியாக இரு என்று மனதிடம் சொல்ல, அடுத்த க்ஷணம் அவன் அந்த பொட்டலத்தை மூடிட்டான். பசியை தியாகம் செய்தான். கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவன் அந்த உணவை சாப்பிட மாட்டான். ஏன்னா அவர் தான் விஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. எப்படி மனம் கட்டுப்பட்டது அவனுக்கு? அதுவும் ஆசையின் உச்சக்கட்டத்தில் மனம் எப்படி அடங்கியது? பசியினுடைய உச்சக்கட்டத்தில் அவன் இருக்கான். அவனுக்கு தேவையான சாப்பாடு இருக்குது. அது எப்படி அடங்குச்சு? புத்திக்கு அவ்வளவு சக்தியா? மனதை ஆக்கிவிட்டதே. காரணம், அடுத்த முறை நீ சாப்பிட இருக்க மாட்டாய் என்பதை உணர்ந்தது மனம். அதுபோல் உலக விஷயம் இன்பம் என்று சிக்கிவிடாதே, அது துன்பத்தை விளைவிப்பது என்று நாம் மனதும் உணர்ந்தால் நல்லது தான். அது சரி, விஷம் உணவில் கலந்ததை நீ பார்த்தாயா? இல்லை. சரி, யார் அதை கூறினார்? ஒரு குரல் வந்தது. அந்த குரல் என்ன உண்மை மட்டும்தான் கூறுமா? அது தெரியவில்லை. விஷத்தை இதற்கு முன்னால் பார்த்துருக்காயா? சாப்பிட்ருக்காயா? இல்லை. யாரோ தெரியாதவன் நீ பார்க்காத அனுபவிக்காத விஷயத்தை பற்றி கூறும்போது நீ உன் பசியையும் உணவையும் துறக்கும்போது, யாரோ தெரியாதவன் நீ பார்க்காத அனுபவிக்காத விஷயத்தை பற்றி கூறும்போது, நீ உன் பசியும் உணவையும் துறக்கும்போது, பல ஞானிகள் நீ அனுபவிக்காத இறைவனை அனுபவிக்கும்படி கூறும்போது நீ உன் உலக விஷயங்களை துறக்க முடியாதா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் அல்லது புலன்கள் விரும்பும் எந்த விஷத்தை கொடுத்தாலும் இறைவனைத்தான் வேண்டணும் என்று முடிவு எடுக்க முடியாது. அவங்களால முடியும். எப்படி? இந்த விஷ உணவை சாப்பிட்டால் உயிர் போய்விடும் என்ற நாணம் க்ஷணத்தில் எப்படி தோன்றியதோ அவன் பசியையும் உணவையும் துறந்தான்.
அதுபோல இந்த உலக விஷயங்கள் இன்பமும் துன்பமும் கலந்தவை என்ற நாணம் தோன்றினால் நாமும் இந்த உலக விஷயங்களில் மீதுள்ள பந்தத்தை துறக்கலாம். அதுக்கு என்ன செய்யணுங்க? தன்னையே உணரணும், உன்னையே நீ உணர்ந்து கொள்ளணும். நாணம் 4 புறங்களிலிருந்து அழைக்குது. அண்டவெளிக்கு எப்படி திசைகள் இல்லையோ அதுபோல் நாணத்திற்கும் திசைகள் இல்லை. அறிவுக்கு அப்பாற்பட்டதே நாணம், அறிவுக்கு உட்பட்டது அறிவியல். அனைத்தையும் நிரூபிக்கும் ஆற்றல் கொண்ட மனித இனத்தால் பிரபஞ்சத்தை இன்று வரை நிரூபிக்க முடியவில்லை. ஏனென்றால் நிரூபிக்க முடியாதவைகளில் இருந்து சிலது நிரூபணம் ஆகுது. ஒரு மிகப்பெரிய ஆலமரம் கடுகளவு விதையில் அடக்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடுகளவு ஆலமரத்தின் விதை ஒரு அணு அளவு சுருக்கி வைக்கப்பட்டுள்ளது. அணு அளவு சுருக்கப்பட்டது அணுத்துகள் அளவுக்கு மேலும் சுருக்கப்படுது. இருப்பினும் நீ அந்த விதையை மண்ணில் போட்டிங்கன்னா 5 மிக பெரும் ஆற்றல்களால் அது அரவணைக்கப்பட்டு வானளாவிய மிகப்பெரிய ஆழமாக வளர்ந்து காட்டுது. இதை போல் சாதாரண ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஞானம் என்ற அணு ஆற்றல் சிறிதாக சுருக்கி வைக்கப்பட்டிருக்கு. அது நபர், பாலினம், மொழி மற்றும் நாடு போன்றவைகளால் ஒரு ஞானியை அழித்துவிட முடியாது. ஒருவன் ஞானத்தில் விழிப்படைந்த நிலையில் இருக்கும்போது எந்த ஒரு சக்தியாலும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது, பிரபஞ்சத்தை தவிர. எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒன்றுமில்லாத நிலையில் நீங்கள் அணுவாக இருந்தீங்க. பிறகு நீங்கள் மனிதனாக வெளிப்பட்டு இருக்கிறீங்க. உண்ணுவதும் உறங்குவதும் உழைப்பது மட்டுமே உங்களின் கடமையும் செயல்பாடுகளும் அல்ல. அறிவுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை அற்புதமான உடலை கொண்டு அடைவதற்காகவே நீங்கள் பூமிக்கு வெளியே இருந்து வந்தீங்க. சிக்கலான, ஒருபோதும் எவராலும் அறிந்து கொள்ள முடியாத உன் எந்திர உடல் உன்னுடைய அனுமதியோடு இயங்குவது இல்லை. அந்த உடலுக்குள் எப்போதும் இருப்பு நிலையில் இருக்கும் நீ உன் உடலை முழுமையாக ஆதிக்க செலுத்த விரும்பினால் அது அழிவு நிகழ்வு இட்டு செல்லும். இயற்கையுடன் இணைந்த வாழ்வியலும் நாணம் நிறைந்த சிந்தனையும் மட்டுமே உன்னிடம் எஞ்சி இருக்கும். இதை தவிர்த்து அனைத்தும் உன்னிடமிருந்து நிச்சயம் ஒரு நாள் போயிடும். அதுதான் சொல்லுவாங்க தத்துவமசி, நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படின்றத. ஒரு பெண் நபிகள் நாயகத்திட்ட எங்கள் கணவர் வரக்கூடிய விருந்தாளிகள்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டே சொல்கிறாரு, அது மாதிரி செஞ்சுமே எனக்கு சோர்வாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போயிடுறாங்க. சிறிது நேரம் நபிகள் நாயகனை யோசித்து பார்த்துட்டு அந்த பெண்ணின் கணவரை கூப்பிட்டு, நான் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனிதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, ஐயா நபிகள் நாயகன் நம்ம வீட்டுக்கு வராரு, அல்லாவின் தூதர் எங்கள் வீட்டுக்கு விருந்துன்னு வராருன்னு தெரு முழுக்க சொல்லிட்டு போகிறாரு. அவரது மனைவியும் சந்தோஷப்பட்டு நேரத்தையும் முயற்சியும் செலவிட்டு மேலும் மதிப்பிற்குரிய விருந்தினரான நபிகள் நாயகத்தின் வருகைக்காக ஒவ்வொரு உணவையும் பார்த்து செய்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்களை தாராளமாக உபசரிப்பதால் ஆச்சரியமான மகிழ்ச்சிக்கு பிறகு நபிகள் அந்த மனிதரிடம், நான் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது கதவை உங்கள் மனைவியை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நபர் மனைவியை கூப்பிட்டு நபிகள் வீட்டை விட்டு வெளியேறும் கதவை பார்த்தார். மேலும் அனைத்து வகையான உயிரினங்கள், தேள்கள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உயிரினங்கள் நபிகள் வீட்டை விட்டு வெளியேறுவதை கண்டார். அதன் மகத்தான வெளிப்பாடு மற்றும் மகத்துவத்தால் அவள் மயக்கமடைந்தால் சாட்சியாக இருந்தது. அவர் நபிகளிடம் வந்தபோது, அந்த விருந்தாளி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது இப்படித்தான் நடக்கும். அவருடன் எல்லா விதமான தீமைகளும் சோதனைகளும் இன்னல்களும் தீங்கிழைக்கும் உயிரினங்களும் உங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லும். அதுதான் ஞானம். ஒருவரின் விருந்தினரிடம் தாராளமாக நடந்து கொள்வது மற்றும் சோர்வடைவது கூடாது. விருந்தாளிகள் அடிக்கடி வரும் மற்றும் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் வீடு அல்லாஹ் நேசிக்கும் வீடு. சிறியவர்களும் முதியவர்களும் ஒப்பன் அநாதை இல்லங்களை விட சிறந்தது ஏதுமில்லை. அத்தகைய வீட்டில் அல்லாவின் கருணையும் ஆசீர்வாதங்களும் வானத்திலிருந்து இறங்குகின்றன சொல்லிட்டு போனார். நபிகள் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு மக்களுக்கு நன்மையை நாடினால் அவர்களுக்கு அன்பளிப்பை அனுப்புகிறான்.
அல்லாஹ் நபியே என்ன பரிசு என்று கேட்டார்கள். விருந்தாளிதான் சொந்த பொருட்களை கொண்டு வந்து வீட்டில் உள்ளவர்களின் பாவங்களை சுமந்து சென்று விடுகிறான்னு சொல்கிறார். என் அன்பே விருந்தினரே, சொர்க்கத்திற்கு செல்லும் வழி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பே விருந்தினரே, சொர்க்கத்திற்கு செல்லும் வழி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தன் விருந்தினரிடம் தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் போதித்தார். உண்மை, நாணம், விடுதலை, இதுக்கு மூணுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு? முழுவதிலும் எப்போதும் மாறாத அழியாத உண்மை ஒன்று இருக்குது. அதுவே நிலையற்ற உண்மைகளை பெரிதென எண்ணி நிலையான உண்மைகளை விட்டு விலகி நிற்பது. அந்த நிலையான உண்மையோடு இணைந்து எப்பொழுதும் அந்த உணர்வு நிலையிலேயே இருப்பதே நம் உண்மையான இயல்பு. அதுவே தர்மம் அல்லது அறம் எனப்படும். நாம் நினைப்பது போல தானம் செய்வது மட்டும் தர்மம் அல்லைங்க. உலகில் காணும் எந்த ஒன்றும் அதனதன் இயல்பிலே இருப்பது தான் தர்மம், அறம். உண்மை என்பது வேறு, நிலையான நிரந்தர உண்மை என்பது வேறு. இந்த உடல் இப்போது இருக்கிறது, அதுதான் உண்மை. ஆனால் நாளை இருக்குமா? சந்தேகம்தான். ஊரும் உற்றாரும் யாரும் சதமல்ல அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார். திருக்குறளில் மகான் சொல்கிறாரு, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. என்ன சொல்கிறாருன்னா, செல்வங்கள் பலவற்றிலும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே. பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் இருக்குது. காமமும் இன்பமும் துய்த்தல் என்று சிலர் சொல்லுவாங்க. ஆனால் காமம் என்பது இச்சை, தன்னிலை மறந்த ஆசைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இரு பாலனருக்கும் எழும் உடல் ரீதியான வேட்கையை, இச்சையை காமம்னு சொல்லுவாங்க. அது எல்லா பொருட்களின் மீது கொள்ளும் இச்சைக்கும் பொருந்தும். தேவைக்கு அதிகமான பொருள்கள் மீது ஏற்படும் இச்சையையும் காமம்னு சொல்லலாம். இது அறிவை மறைத்து மயக்கிடும். மமதை, கர்மம் கூட ஒரு வகையில் காமம்தான். இது மீண்டும் மீண்டும் ஆசையை வளர்த்து விடுவதால் மீளாத துயரத்தில் ஆழ்த்திடும். ஆனால் இறைவன் மீது கொள்ளும் காமம் ஒருவரை மேன்மை அடைய செய்யும். மீரா, ஆண்டாள், சிவகாமி இவர்களை எடுத்துக்காட்ட சொல்லலாம். இப்படி இந்த 3 விஷயங்களில் தன் இயல்பு மாறாமல் வாழ்பவர் எந்த சூழ்நிலையில் பிறந்தவராக இருந்தாலும் முக்தி அடைவது திண்ணம். இதையே மோட்சம், விடுதலைன்னு சொல்லுவாங்க. அதாவது அறத்தில் முறை, அர்த்தத்தில் நெறி, காமத்தில் அளவு. அறத்தில் முறை, அர்த்தத்தில் நெறி, காமத்தில் அளவை. இவற்றை கடைபிடித்து வாழ்வர் முதுமையில் எளிதில் அவற்றையும் விடுத்து பற்றற்ற நிலையை அடைவாங்க. முக்தி என்கிற போது அது இறையாற்றலாகிய பரமாத்மாவோடு கலந்து விடுவதே. கடலில் ஆறு கலந்து கடலாக ஆகிவிடுவது போல பரமாத்மாவே ஆகிறது. இதற்கு தடையாக உள்ள பாசம், பந்தம், பற்று இவற்றை வேறு இருக்கணும். பற்று என்கிற ஆசையினால் ஏற்படும் பந்தம் என்கிற பிணைப்பினால் உருவாகும் பாசம் என்கிற கட்டை அறுத்துவர் முக்தி அடைவார். இதை அறிவினால் சாதிப்பவர்களும் உண்டு, உடல் மற்றும் மனம் சார்ந்த பயிற்சியினால் சாதிப்பவர்களும் உண்டு. பற்று, பந்தம், பாசம் மூன்றையும் உலகப் பொருளிலிருந்து பிரித்தெடுப்பது இறைவன் பார் செலுத்தி பக்தியால் சாதிப்பவர்களும் உண்டு. யாரோ கொட்டின குப்பையில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் குப்பை என்று உணர்ந்து அதில் எதையெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் என்று உணர்ந்து அதை கிளறும் பொழுது எழும் நாற்றமான உணர்வுகள் என்னென்னதுங்க? கர்வம், கோபம், வெறுப்பு, ஆதங்கம் எல்லாம் கடந்து பயனற்ற குப்பையை சேர்த்து வைத்து அதில் அடக்கி வைத்திருக்கும் உணர்வுகள் நம்மை ஆள நாமே அனுமதித்து அந்த குப்பையோடு பொருந்தியே எதையும் எதிர்கொண்டு அதில் வெளிப்படும் உணர்வுகளுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று உணர்வு தெளிவு பிறக்கும். நாணம் என்பது புதிதாக அடைய ஏதும் இல்லைங்க. அடைந்ததை அடைவித்ததை அறியாது இருப்பது. நாணம் என்பது புதிதாக அடைய ஏதும் இல்லை. அடைந்ததை அடைவித்ததை அறியாது இருப்பதே. அடைந்ததை நாமே விரும்பி எப்படியெல்லாம் நாமே நம்முள்ளே அடைய தடையாக இருக்கின்றோம் என்று
உணர குப்பையை கிளறுங்க. அப்போ தான் நம்மக்கிட்ட என்னென்ன குப்பையெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். 6 நட்சத்திரங்களுக்கு இயற்கையில் நாணம் புத்திசாலிமும் உண்டு. 6 நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையிலே நாணமும் புத்திசாலித்தனமும் உண்டு. என்னென்ன நட்சத்திரம்? அசுவினி, திருவாதிரை, மகம், சுவாதி, மூலம், சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் அவங்க. இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் ராகு கேதுவின் நட்சத்திரங்கள். பொதுவாக ராகு கேது நட்சத்திரங்களில் பிறப்பவர்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் அவ்வளோ நாணத்தை கொடுப்பாங்க. அவங்க மனிதனுக்குள் இருக்கும் 6வது அறிவை முழுமையாக பயன்படுத்தினால் அனைவரும் நாணம் பெற்றுவிடலாம். என்னதான் ஆன்மீகத்தில் முன்னேறிட்டு போனாலும் இறைவனின் பரிபூர்ண அருள் இருந்தால் மட்டுமே நாணம் சாத்தியம். என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிவு தீர்மானிக்கிறது. எப்படி சொல்ல வேண்டும் என்பதை மனோபாவம் தீர்மானிக்கிறது. எவ்வளவு சொல்ல வேண்டும் என்பதை திறமை தீர்மானிக்கிறது. சொல்லலாமா வேண்டாமா என்பதை நாணம் தீர்மானிக்கிறது. நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரிதாக தெரியும். நினைத்தது நடக்காத போது நம்பிக்கையே பெரிதாக தெரியும். எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம் பெரிதாக தெரியும். எதிர்பார்த்தது இடைப்பட்டால் ஞானம் பெரிதாக தெரியும். திறமை செயல் இழந்து போகும்போது ஊழ்வினை பெரிதாக தெரியும். பெரிதாக தெரிந்தது எல்லாமே சிறிதாகும்போது உன்னை உனக்கு தெரியும். உன்னை உனக்கு தெரியும் போது உன்னுள் இருக்கும் கடவுள் பெரிதாக தெரியும். அதனால் வெற்றியை கடவுளிடம் கொடுத்துவிடு, தோல்வியை விதியிடம் கொடுத்துடு. முயற்சியை மட்டும் உன்னுடன் வைத்து கொண்டால் வெற்றி நிச்சயம். இன்று உள்ள நிலையில் தத்துவ தெளிவு பெற நாணம் என்னும் துறையும் பொருளாதாரம் ஒழுக்கம் பற்றிய சமுதாய நிர்வாகியமாகிய அரசியல் துறையும் இரண்டும் தூய்மை பெறும். இந்த ரெண்டில் எதை கொண்டு எதனை தூய்மைப்படுத்துவது? ஆட்சி சட்டங்களை கொண்டு நாணம் என்ற துறையை தூய்மைப்படுத்துவது அரிது. விஞ்ஞான அறிவு மிகுந்துள்ள இந்த காலத்தில் தத்துவனான விளக்கத்தை பரவலாக்கி மக்கள் அறிவையும் பண்பாட்டையும் உயர்த்தி அதன் மூலம் அரசியலை தூய்மைப்படுத்துவதுதான் சிறந்த முறை. தாமதமான போதிலும் நிச்சயமாக பயனளிக்கத்தக்க எளிய உயர்முறை ஆன்ம நாணம் உலகெங்கும் மக்களிடையே பரவ செய்யணும். அறிவை அறிந்து அறவழி பிறழாத வாழும் மெய்ஞானத்தின் மூலமே நாம் உலக நலம் காண முயற்சிக்கணும். நாம் செய்யறது எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் நல்லதை புகுத்த வேண்டியது என்ற முறையில் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் மனவளக்கலையை கற்றுக் கொடுக்கணும். இதனால் மனம் ஒடுங்குது, அடங்குது, அறிவு நுட்பம் பெருகுது. அந்த சிந்திக்கும் ஆற்றல், அறிவு, நுட்பம் இவை கிடைச்சிதுன்னா அவற்றின் கீழே பொக்கிஷம் போல அனைத்து நலன்களும் கிடைக்கும். எல்லா மனிதர்களுக்கும் தேவையான அத்தனையும் கிடைக்கும். ஞானம் என்பது பெரிது ஒன்றும் இல்லை, உன்னை உணர்வதே ஞானம். உணர்வது என்பது பெரிது ஒன்றும் இல்லை, மனதை அறிவதே உணர்வு. மனம் என்பது பெரிது ஒன்றும் இல்லை, ஐம்புலன்களையும் நெறிப்படுத்துறது. ஐம்புலன்கள் பெரிதொன்றும் இல்லை, எதையும் பகுத்து அறிவதே. பகுத்தல் என்பது பெரிதொன்றும் இல்லை, நிலையில்லாமல் புரிவதே. நிலையில்லாமல் என்பது பெரிதொன்றும் இல்லை, அழியும் அனைத்தும் அதுவானதால். நிலை என்பது பெரிதொன்றும் இல்லை, ஆதியும் அந்தமும் தெரிந்துவிட்டால். ஆதியும் அந்தமும் என்பது பெரிதொன்றும் இல்லை, எதை தின்றால் பித்தம் தீரும் என்பது. பித்தம் என்பது பெரிதொன்றும் இல்லை, சித்தம் தெளிவதே பித்தம். சித்தம் என்பது பெரிதொன்றும் இல்லை, இறைவனுடன் சேர்வதே சித்தம் என்று கூறி இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வளமுடன்.